லைஃபும் நல்லா இருக்கணும், நான் விருப்பப்பட்ட கணவனையும் நான் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. இப்ப நவடேஸ் ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வராங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு நமக்கு ஒர்க் ஆகுமா, நம்ம இது வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா, நமக்கு ஆப்டா இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் இப்ப கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி நீங்க இந்த மாதிரி முன்கூட்டியே அட்லீஸ்ட் இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல, ஏன்னா ஓரளவுக்கு 1 or 2 years போயிடுச்சுன்னா நீங்க உங்களாலேயும் அது கஷ்டம் தான், அதை சகிச்சுக்க முடியாது. பட் இருந்தாலும் பிகினிங் ஸ்டேஜ்லயே நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி, வெறும் லவ் மட்டும் வாழ்க்கை இல்லை சார், இன்னைக்கு பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பொருளிலாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை, என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிபெற வடியும் இல்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் தெரிவது தானே. பணம் இல்லைன்னா நீங்க போனன்ற அளவுக்கு அப்பயே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால பண பலம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளால சர்வே பண்ண முடியுமா, லவ் வருதுன்னா இந்த மாதிரி கூடவே அந்த பண விஷயங்கள் எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்ன்ற அந்த தெம்பு, அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா மட்டும்தான் லவ் பண்ணணும். லவ்வுக்கு இது ரொம்ப பெரிய குவாலிட்டியா இன்னைக்கு நம்மடேஸ் அமைஞ்சிருக்கு. நிறைய படத்துல நம்ம பார்த்திருக்கோம், பணம் இல்லைன்னா அந்த பொண்ணு பாதியில விட்டு போறது இந்த படத்துல பார்த்திருக்கோம். இன்னைக்கு சினிமாட்டிக் லைஃப் அப்படியே டிட்டோ நடந்துட்டு இருக்கு. அதனால பணம் பிளஸ் அந்த அன்பு எல்லாமே இருக்கணும்ன்ற மாதிரியான அமைப்பை நீங்க பார்த்துக்கணும்.